போதைப் பொருளை பத்தி தகவல் கொடுத்தனால ஒரு மாணவனை 20 பேர் தாக்கி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த விஷயம் தான் இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்பவும் பரபரப்பா பேசப்படுது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோயம்புத்தூர்ல ஹிந்துஸ்தான் காலேஜ்ல 3ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிச்சிருக்கக்கூடிய மாணவனை 20 பேர் சேர்ந்து தாக்கியிருக்காங்க. இதுல அவங்க பேரண்ட்ஸ் நியூஸ் சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னுடைய பையன் ஹிந்துஸ்தான் காலேஜ்ல 3ஆவது வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் முதல் வருஷம் ஹாஸ்டல்ல சேர்ந்து படிச்சான், 2வது வருஷம் வெளியில தங்கி படிச்சான், 3வது வருஷம் வெளியில எனக்கு சேர மாட்டேங்குது, இந்த சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் 3வது வருஷமும் ஹாஸ்டல்லே சேர்ந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு காரணத்தினால 40,000 ரூபாய் பணத்தை கட்டி அவனை ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டேன். ஹாஸ்டல்ல தான் அவன் தங்கிட்டு வந்தான். ஹாஸ்டல்ல மேல் மாடியில அவனும் அவனுடைய நண்பர்களும் 5 பேர் மட்டும் தங்கி இருந்தாங்க. 5 பேர்த்துல ஒரு நண்பனுடைய ஹெட்செட் கீழே விழுந்துருது. அதை எடுக்க போறதுக்காக அந்த அமுதனும் அவனுடைய நண்பனும் கீழே போய் ஹெட்செட்டை தேடுறதுக்காக போறாங்க. போறப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய காலேஜினுடைய கேண்டீன்ல வட மாநிலத்தவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த போதைப் பொருள் யூஸ் பண்றத பார்த்து அமுதன் கூட இருந்த பையன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, எனக்கும் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இல்ல அப்படின்னு சொல்றேன்னு சொல்லி இவன் ஒரு கெட்ட வார்த்தையை பேசியிருக்கான் கூட இருந்த பையன். உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எனக்கும் தமிழ் தெரியும்டா அப்படின்னு சொல்லி குச்சியை எடுத்து இந்த அமுதன் கூட இருக்கக்கூடிய பையன் அடிச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் கோவப்பட்டு என்ன பண்ணிருக்கான், அந்த வட மாநிலத்தவனை பயங்கரமா தாக்கியிருக்கான். அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ் நிர்வாகத்திட்ட போய் இந்த வட மாநிலத்தவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க இனிமேல் சமைக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் வந்து எங்களை நைட் நேரத்தில் தாக்கிட்டாங்க, அதனால நாங்க சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. உடனே அந்த காலேஜ் நிர்வாகம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னா, அமுதனையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே உங்க பையனுக்கு ஃபீஸ் பெண்டிங்ல இருக்கு, அட்டெண்டன்ஸும் சரியான முறையில் கிடையாது, இதுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னா, அவங்க 1500 பேர் சமைச்சுக்கிட்டு இருக்கவங்க, அந்த சமையல் வேலை நின்று போச்சு அப்படின்னு சொன்னா யார் சாப்பாடு ஆக்குறது அப்படின்னு சொல்லி அமுதனையும் அமுதனுடைய குடும்பத்தாரையும் திட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தயவு செஞ்சு நீங்க ஹாஸ்டல்ல இருந்து ரிலீவ் ஆயிருங்க, இனிமே ஒரு ஹாஸ்டல் இருக்க வேணாம் அமுதன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.